ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அநேக விதமான உண்மைகளை நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். அதில் ஒரு அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு எப்போ வரும்? ஓகே, அன்புக்குரிய சகோதரரே, ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியாக இதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது வெளிப்படுத்தின விசேஷத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த வசனத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்களேன், படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஓகே, ஸோ இந்த முழு வசனங்களை படித்தாதான் அவளுக்கு வரக்கூடிய அந்த நிலைமையை பற்றி நம்ம நல்லா இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும்னால தான் அதை படிக்க சொன்னோம். அப்போது உங்களுடைய கேள்வியை கவனிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வரக்கூடிய அந்த அவள் யார், அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓகே, நம்ம கவனிக்கலாம் அதை. அப்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது, அதோடைய விசேஷமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சீக்கிரத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை தான் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு காமிக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இது முதல்ல. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக அடையாள பாஷைகள், நேரடியான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குரிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது, மீறவும் கூடாதுன்றது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறார். அந்த வகையில் கவனிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவள் யார் அப்படின்றது ஒரு கேள்வி வரும்பொழுது, இதுவே நம்முடைய பாடத்தினுடைய ஒரு தலைப்பாக என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ பாடத்தினுடைய தலைப்பு அவள் யார் அப்படின்றது தான். அப்போ அந்த அவள் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மேலே போங்க, லைனாக படிங்க. 7ஆம் வசனம், 6ஆம் வசனம், 5ஆம் வசனம், 4ஆம் வசனம், 3ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவள் 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 சொல்லப்பட்டிருக்கும். வேற அந்த முதல் லைனை மட்டும் படிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவள் தன்னை மகிமைப்படுத்தி. பார்த்தீங்களா? வந்திருக்க அவள். அடுத்தது 6ஆம் வசனம் படிங்க. அவள் உங்களுக்கு பலனளித்தது போல. பார்த்தீங்களா? அவள். அடுத்தது 5ஆம் வசனம், அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டின. அவளுடைய பாவம். இப்போ 4ஆம் வசனத்துல பாதியிலிருந்து படிங்க, அங்கேயும் போட்டிருக்கேன் பாருங்க அவள்னு சொல்லிட்டு. நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல். ஓகே, இப்போ 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மது. ஓகே, அப்போ 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க 8ஆம் வசனம் வரைக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக அவள் 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 சொல்லி அங்கே கொண்டு வந்துட்டார். அப்போ அந்த அவளுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், ஒரே நாளில் சாவும் இருக்கும், துக்கமும் இருக்கும், பஞ்சமும் இருக்கும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு அந்த நியாய தீர்ப்பை எவ்வளவு உறுதியாக சொல்றாரு பாருங்க. ஏன்னா இதை தேவன் நேரடியாகவே கையில் எடுக்கிறாரு அப்படின்றார். நிச்சயமாகவே இந்த அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இவ்வளவு பெரிய பாதிப்பு வரப்போகுது, அவள் சுட்டரிக்கப்படுவாள் அப்படின்றது சத்தியம். இதை ஒரு நல்ல ஒரு மன விருப்பமுள்ள ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணணும்னா நிச்சயமாகவே செவி கொடுத்து கவனிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி எழுதினார்னா, தேவனாக கர்த்தர் இதை சொல்றார் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டார். அது இப்போ நல்லா கவனிங்க. அப்போ அந்த அவள் யாருன்னு சொல்லி கவனிக்க வரும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக தெளிவா அந்த அவள் யாருன்ற அடையாளத்தை காமிக்குது. அந்த படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது,
விழுந்தது. பாத்தீங்களா, மகா பாபிலோன் விழுந்தது. அப்போ இந்த அவள் யாருன்றத யோவானுக்கு அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாபிலோன், அதாவது மகா பாபிலோனை தான் அவள் சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வரான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த மகா பாபிலோன் யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம பின்னாடி போலாம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன். பாருங்க, மேலும் ரகசியம் மகா பாபிலோன். இப்ப நம்ம எங்க இந்த வரோம் தெரியுதா? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8லிருந்து மேல 7, 6, 5, 4, 3, அப்புறம் 2, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 17, 5 வரைக்கும் வந்துட்டோம். சரிங்களா? இப்போ வரைக்கும் நமக்கு என்ன புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகா பாபிலோன் தான் அவள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின்ல இந்த மகா பாபிலோனாகிய அவள் யார், அடுத்த ஒரு கொஸ்டின் வருது. அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. பார்த்தீங்களா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசி தான் அந்த மகா பாபிலோன், அதுதான் அவள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது பாருங்க, அவள், மகா பாபிலோன், மகா வேசி அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மகா வேசியானவள் எது மேல உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவங்க அந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறாங்களாம். தொடர்ந்து படிங்க. அது திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற அந்த மகா வேசியுடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பாத்தீங்களா, வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வெளிப்படுத்தின விசேஷம்னால எல்லாமே அடையாள பாஷைகள் தான். அந்த அடையாளங்களை மிக தெளிவாக சாதாரண இருதயம் அல்ல, அதாவது வேதத்தை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு இருதயமும் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கும். நான் வேதத்தை நேசிக்கக்கூடிய இருதயம் சொல்லும்போது எல்லாரும் தான் வேதத்தை நேசிக்கிறாங்க. ஆனால் வேதத்தை நேசிக்கிறது என்ன அர்த்தம்னா, என்ன சொல்றார் அப்படின்னு கவனிக்கக்கூடிய இருதயம். அந்த இருதயம் யாருக்கு இருக்குதோ அவங்க மிக எளிமையாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை புரிந்து கொள்வார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த மகா வேசி தான் மகா பாபிலோன், மகா பாபிலோன் தான் அவள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த மகா வேசி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்க சில அடையாளங்களை மிக தெளிவாக கொடுத்திருக்காரு. அவங்க திரளான தண்ணீர் மேல வாசம் பண்றாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த திரளான தண்ணீர் யார் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவள் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாய். நிறுத்துங்க. பின்னும் அவளை நோக்கி, அந்த வேசி. இப்ப நீங்க என்ன கவனிக்கணும்னா, அந்த வேசின்னு சொன்ன உடனே எது மைண்ட்ல வரணும்? மகா பாபிலோன். மகா பாபிலோன் சொல்லி மைண்ட்ல வந்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், அவள் அப்படின்னு வரணும். அப்போ அந்த வேசியானவள் தண்ணீர் மேல உட்கார்ந்துருக்கிறாங்க. சிந்தனை அப்படி கொண்டு வாங்க வசனத்துக்குள்ள. தண்ணீர் மேல உட்கார்ந்துருக்கிறாங்க. தண்ணி வேற யாருமே அல்ல, அது என்னன்றதை சொல்றாரு பாருங்க, படிங்க. அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. சிம்பிளா முடிச்சிட்டாரு. அந்த தண்ணீர் எதுனா ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். யார் இந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதுதான் அந்த வேசியோடைய அந்த வேசித்தனத்தின் மது வாங்கி குடிக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்க, ஒரு மதுவை குடிச்சா என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தி மயக்கம், தெளிவில்லாத புத்தி வரும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வேதாகமத்தில் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் யார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், அப்படிப்பட்ட உபதேசங்களை மிக தெளிவாக வேதம் காமிக்குது. அந்த மாதிரி வேசியின் உபதேசங்கள் ஆகிய நிறைய பண்டிகைகள் உலகத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் வேசி கிரியேட் பண்ண பண்டிகைகள். எது அப்படின்னு நீங்க கேட்க ஒருவேளை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒட்டுமொத்த உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய அந்த குட் ஃப்ரைடேன்ற ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலா அதுல சொல்லப்பட்ட நோக்கங்கள் இருக்கு பாருங்க, அது வேதாமத்தை டச் பண்ணக்கூடியதுதான். ஆனா அதை பண்டிகைன்ற பெயர்ல தவறாக உலகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண வச்சிட்டாங்க இந்த வேசி மார்க்கத்தான் சொல்லி பார்க்கிறோம். இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துக்குள்ள வேதாமத்தில் சொல்லப்படாத அநேக பண்டிகைகள் இருக்குது.
உதாரணத்துக்கு இந்த குட் ஃப்ரைடேன்றது, ஈஸ்டர் அப்படின்றது, கிறிஸ்மஸ் அப்படின்றது, அந்த மாதிரி ஏகப்பட்ட பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா வேதத்தை சார்ந்து அதோட உண்மையை மறைக்கக்கூடிய வகையில் இந்த வேசி மார்க்கத்தார் உலகத்துக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களை நம்ப வச்சிருக்கிறாங்க. அதுதான் மது. அப்போ உண்மையான தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசம் தான் மதுவானது. அது வேசித்தனத்தினால வந்தது. அப்ப அதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வேசி சபைகள் ஆகிய ரோமன் கத்தோலிக்க சபையும் புராட்டஸ்டன்ட் சபையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரோமன் கத்தோலிக்க சபையும் புராட்டஸ்டன்ட் சபையும். அப்ப இந்த இடத்துல மகா வேசின்னு சொல்லி யாரை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையும். நீங்க கூட கேள்வி கேட்கலாம், ஏன் பிரதர் நீங்க அந்த சபையை குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சபையை குறை சொல்லவே இல்லை. அவர்கள் செய்த செய்கையின் மூலமாக அவர்கள் இப்படியாக எண்ணப்படுகிறார்கள் தேவனுடைய பார்வையில். அப்போ உண்மையான சத்தியம் என்ன என்பதை வேதம் மிக மிக தெளிவாக காமிச்சிருக்குது. அப்ப அந்த சத்தியத்துக்கு மாறாக மனித கற்பனைகளை தான் இன்னைக்கு உபதேசங்களாக போதிச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு தெரியும் சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா வேதாமத்திற்குடைய வசனங்கள் நல்லா கவனிங்க. எந்த ஒரு கிறிஸ்தவன் தைரியமான மனநிலைமையோடு வேதாமத்திற்குடைய வசனத்தை பார்க்கிறாங்கன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒருத்தராலே சொல்ல முடியாது. அப்படி கவனிக்கக்கூடிய சகோதரன் வசனத்தை காமிப்பாங்க. பாருங்க, ஒரே ஒரு தேவன் இருக்காரு, அது பிதாவாகிய யாவே தேவன், அவருடைய குமாரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி உன்னதமான தேவனுடைய வல்லமை, ஆவியானவர் அப்படின்றது பிசாசனுடைய சரியான உபதேசம் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ அதற்கு மாறாக உலகத்துக்குள்ள இந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலும் சரி, இந்த புராட்டஸ்டன்ட் சபையிலும் சரி, இந்த வேசியின் உபதேசமாகிய திருத்துவம் இருக்குது. அப்போ அந்த வேசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகா பாபிலோன் ஆகிய ரோமன் கத்தோலிக்க சபைன்னு சொல்லி பார்க்கிறோம். பின்னாடி நிறைய வசனங்கள் படிச்சீங்கன்னா அதோடைய பிள்ளை ஆகிய புராட்டஸ்டன்ட் சபை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே உபதேசம் தான் அங்கேயும் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேகரை பார்த்து, இந்த அநேகர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கவனிக்கிறவங்க. அவங்க வசனத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிதானம் வருமா. அப்போ அந்த பாருங்க, வெளிப்படத்துல 17:1 நீங்க படிச்சீங்க இல்லையா, அந்த மதுவை குடிச்சாங்க அப்படின்னா நிதானம் இழந்துருவாங்க. ஆனா சத்தியத்தை பார்த்தா நிதானம் வருமா. பாருங்க, நீதிமொழிகள்ல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். பாத்தீங்களா? அப்போ தேவனுடைய சத்தியங்களை அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிதானமா இருப்பாங்க, மிக தெளிவா இருப்பாங்க. அப்படிதான் வேதாகமம் ஒவ்வொரு இடத்துலையுமே அடையாளப்படுத்தி காமிக்குதுன்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடைமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கு. சுத்தமான சொற்கள் அல்ல, குழப்பமே கிடையாது. அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் அணுக வேண்டிய விதம் இருக்கு. பாத்தீங்களா? அந்த கோணத்துல உலகத்தில் கூட எந்த கிறிஸ்தவனும் அணுகல. இதுதான் சத்தியம். யாராவது ஒரு கிறிஸ்தவனுக்கு அணுகலன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே சகோதரரே அப்படின்னு கேளுங்க, நாங்க சொல்றோம். அப்போ அன்புக்குரிய சகோதரரே, இந்த மாதிரி பல வசனங்கள் வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் சத்திய வசனத்தை தேனுக்கு ஒப்பிட்டு பேசுவார். ஹனி தேனுக்கு ஒப்பிட்டு பேசுவார். அந்த தேனானது கண்களை தெளிவாக்கும். அந்த மாதிரி சத்தியமானது மிக மிக முக்கியமான தெளிவுகளை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி தெளிவுகள் எல்லாம் மறைச்சி காமிக்கூடியதான் இந்த வேசி மார்க்கம், இந்த ரோமன் கத்தோலிக்க சபையும் புராட்டஸ்டன்ட் சபையும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏதாவது ஒரு சகோதரன் இதை குறித்து கேட்கணும்னா நீங்க தைரியமா கேளுங்க. முதல்ல நீங்க சொன்னீங்களே சகோதரரே, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இந்த காணொலி போகணும்ன்றது தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப நீங்க கேளுங்க, எப்படி சொல்றீங்க எங்க சபை வேசி சபைன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுதுதான் தேவனுடைய பிரமாணங்களை நீங்க மீறிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க சகோதரரே, இந்த இடத்துல இந்த சபைக்கு, இந்த வேசியாகிய மகா பாபிலோனாகிய அவளுக்கு வரும் வாதைகள் ஒரே நாள்ல வருமா. அது எப்படிலாம் வெளிப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, சாவு, ஒரே நாள் நீ செத்துருவ. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துக்கம், மரணம் வந்து துக்கம் வரல, துக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சம் வருமா. என்ன அர்த்தம்? இதெல்லாம் அடையாள பாஷைகள் இல்லையா? மரணத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா நிலைமை வந்து டெட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சபைகள் இன்னும் கொஞ்ச நாள் ஒண்ணுமேலாம் போயிடும். அது ரொம்ப நாள் இருக்காது, ஒரே நாள்ல. அந்த ஒரு நாள் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நீங்க ஒரு வேலை கேட்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட அப்பாயிண்டட் டைம்ல நடக்கும்ட்டார்.
அதுக்கு பெரிய காலங்கள் தேவையில்லை. அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் கரெக்டாக என்ன பண்ணுவார்னா அந்த சபைகளை மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிடுவார்னு சொல்லி காமிச்சார். அப்படின்னா அதிலிருந்து எந்த ஒரு ஜீவனுக்கு ஏதுவான ஒரு காரியமும் அதில் நடக்கவே நடக்காதுன்றதை முதல்ல சொல்றாரு. ரெண்டாவது, அந்த சபையில இனிமேட்டு முழுக்க முழுக்க துக்கம் மட்டுமே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்து சபைக்கு போனா ஆறுதலா இருக்குது, ஆலயத்துக்குள்ள போய் நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனுஷனுடைய எண்ணங்களை மறைக்கக்கூடிய காரியங்கள். அப்போ இனிமே அந்த ஆலயத்துக்குள்ள போனாலும் கிடையாது, வெளியில் நின்றாலும் கிடையாது, நீங்க என்ன பண்ணாலுமே அந்த சபைகள்ல இருந்து இனி துக்கம் மட்டுமே இருக்குன்னு கூட பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பஞ்சம். அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடியான நிலைமைகளை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறாரு. இது வந்து ஒரு 4-5 மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே நீங்கள் கேட்டதுனால ஒரு 10 மினிட்ஸில் அங்கே சொல்லி காமிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி காமிக்கும் போது இந்த சபை என்ன பண்ணுவாருன்னா ஒரே நாள் அழிப்பார். ஒரே நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிச்சயமா அழிச்சிருவாரு. அது வெகு வெகு சமீபத்தில் இருக்குது. அந்த வருடம் கூட வேதாமத்தில் அருமையா உண்மையில காமிச்சிருக்காரு. சரிங்களா? அப்படி வரும் பொழுது நெருப்பினால அவளை நான் சுட்டரிச்சிருவேன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப நெருப்புல வந்து சுட்டரிக்கிறாருன்னா முற்றிலுமாக சாம்பலாக்கிடுவாரு இந்த சபைகள் என்று சொல்லி காமிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லர்த்தமா நெருப்போடு கொளுத்து போறது இல்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த நெருப்பு காமிச்சார். ஏன்னா சொன்னது கர்த்தர் நிச்சயமா நிறைவேறும் சொன்னார். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து வெளிப்படுத்த விசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல வரக்கூடிய அவள் யாருன்னா மகாபாபிலோன். அந்த மகாபாபிலோன் யாருன்னா வேசி. வேசி யாருன்னா இந்த ரோமன் கத்தோலிக் சபை. அதுக்கப்புறமா அதனுடைய பிள்ளையாகிய புராட்டஸ்டன்ட். இந்த ரெண்டுமே அவர்களை இன்னும் வெகு சீக்கிரத்தில் அழிச்சிருவான்னு சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப நன்றாகவே புரிஞ்சுது. ரொம்ப ஆச்சரியமான உண்மைகளை நான் உங்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு புறம்பான சட்டத்திட்டத்துக்கு இல்லாத காரியம் யார் பண்ணாங்க இந்த உலகத்துலன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆர்சி சபையும் புரோட்டஸ்டன்ட் சபையும்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க தான் இங்கே பாபிலோன் அடையாள பாஷையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் வந்து தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறான்றதை ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ப்ரோ. தேவன் ஆசீர்வதிப்பாராக.